Hi friends, welcome to Flavour Studio. இன்னைக்கு நம்ம நல்லா ஃப்ளாக்கியான ஒரு லேயர் பரோட்டா ரெசிபி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. நார்மலான ஒரு மலபார் பராத்தா மாதிரியோ அல்லது லேயர் பரோட்டா மாதிரியோ இல்லாமல் இதை வந்து நம்ம இன்றைக்கி இட்லி தட்டில் ரெடி பண்ணிக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ளாக்கியாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியான டெக்ஸ்சரில் இது கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ கூட நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு மாவு பிசைகிறதும் சரி, பரோட்டா ரெடி பண்ணுறதும் சரி ரொம்ப சுலபம். நீங்கள் கை வலிக்க ரொம்ப நேரம் மாவு பிசையணுன்னும் வீச்சு பரோட்டாவுக்கு மாதிரி வீசணுன்னோ கூட கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி இந்த மாதிரி அழகான ஃப்ளாக்கியான பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் சேம் ரெசிப்பியை கோதுமையில் கூட பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது ரைஸ் பிரான் ஆயில் மாதிரியான அதிகம் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே இதில் நம்ம 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் அல்லது சில்லுன்னு உள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அப்படிங்கிறது 60 ml தண்ணி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு மாவு கிடைக்கும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டான மாவு தான் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதை நம்ம வந்து லைட்டாக பட்டர் இல்லைன்னா ஆயில் தடவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். ஒரு ஈரமான துணி அல்லது இந்த மாதிரியான கிளிங் ரேப் வச்சு மூடி வச்சிட்டோம்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது இன்னொரு கப்பில் 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் இதில் சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். உருக்குனதுக்கப்புறமா பட்டரோ நெய்யோ நல்லா ஆற விட்டுருங்க. பட்டர் நெய் இல்லைன்னா கூட டால்டான்னு சொல்லுவாங்களே அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இல்லை ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக பட்டரோ கீயோ சேர்த்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மாவு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஒரு மாவு வந்து தண்ணி அறவே சேர்க்காமல் ஆயில் மட்டும் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம இதை பரோட்டாவாக செய்கிறதுக்காக சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு மாவு பார்த்திங்கன்னா பெரிய உருண்டையாக இருக்கும், இன்னொரு மாவு வந்து அதில் பாதி அளவு எடுத்தனால சின்ன உருண்டையாக இருக்கும். ரெண்டையுமே நம்ம வந்து சம அளவில் பிரிச்சுக்கணும். லைக் வந்து இந்த உருண்டையை இப்போ 4 பீசஸாக நான் கட் பண்ணுறேன்னா அதே மாதிரி தான் பட்டர் மட்டும் சேர்த்து பிசைஞ்ச மாவையும் 4 பகுதியாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது இந்த மாதிரி உள்ளே மடித்து விட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க உருண்டைகளையும் நல்லா ஒரு பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்து பிசைஞ்ச மாவை நம்ம 4 உருண்டைகளாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போது பட்டர் மட்டும் சேர்த்து பிசைஞ்ச மாவையும் நம்ம அதே மாதிரி 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்ச மாவில் நம்ம பிரித்து வச்சோம்ல சின்ன சின்ன உருண்டைகளாக அதில் ஒன்று எடுத்துகிட்டு சின்ன சப்பாத்தியாக வந்து அதை நம்ம தேய்ச்சிக்கணும். ரொம்ப தின்னாக தேய்க்கணும்னு இல்லை, கொஞ்சம் இந்த சைஸில் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு பட்டர் சேர்த்து பிசைஞ்ச மாவை அதோட சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதோட ஓரங்களை லைட்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கும். அதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான பால் ஷேப்பில் இன்னொரு வாட்டி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி மீத இருக்க உருண்டைகளையும் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து பிசைஞ்ச மாவில் நடுவில் பட்டர் மட்டும் சேர்த்து பிசைஞ்ச மாவை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்களை இழுத்து கவர் பண்ணிவிட்டு பெரிய உருண்டையாக இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் சாதாரணமாக நம்ம லேயர் பரோட்டா செய்கிற மெத்தடை விட இது ரொம்ப சுலபம். உங்களுக்கு வந்து லேயர்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும், நல்லா ஃப்ளாக்கியாகவும் இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை எடுத்துகிட்டு லைட்டாக கையால் அழுத்திட்டு நல்லா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம், இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு ஒரு ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு ஓரத்துலேருந்து ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வந்து உருட்டிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம உள்ளே அமுத்தி விட்டுட்டு திரும்ப ஒரு வாட்டி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம இதை தேய்ச்சிக்கணும். இப்போ தேய்க்கும் போது நல்லா எவ்வளோ தின்னா முடியுமோ அந்தளவுக்கு நம்ம தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும்.
இல்லை சப்பாத்தி கட்டையில் மாவு ஒட்டிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக மாவு தூவிக்கோங்க. அந்த ஒட்டிட்டு வரதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா தின்னாக தேய்ச்சிட்டு இதை திரும்ப ஒரு வாட்டி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தடவை 3 தடவை ரோல் பண்ணுறதால நல்லா நிறைய லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம பரோட்டா வந்து நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கும். இப்போ இதை 2 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக அந்த பக்கம் இந்த பக்கம் எதுவும் மாவு நீட்டிகிட்டு இருந்தாலும் அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு ஈவனாக ஒரு 4 பார்ட்டாக நான் வந்து வெட்டிக்க போகிறேன். இப்போ இந்த மாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். லேயர் உள்ள ஃபார்மாக இருக்குது, நல்லா தெரியும். இப்போ இந்த ஒவ்வொரு லேயருமே வந்து ஒவ்வொரு அடுக்காக இருக்கும் நம்ம பரோட்டா தேய்ச்சி எடுக்கும்போது. இப்போ வந்து நம்ம மினி பரோட்டா தான் செய்கிறோம் அப்படிங்கிறனால இந்த சைஸ் போதுமாக இருக்கும். நீங்கள் பெரிய சைஸ் பரோட்டா செய்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவை வந்து கொஞ்சம் பெரிய அகலமாக உருட்டிட்டு நம்ம அதை வந்து வெட்டிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான ஷேப்பில். இப்போது நம்ம வெட்டி எடுத்த துண்டுகளை இந்த மாதிரி நீலவாக்கில் தேய்ச்சிட்டு நம்ம இட்லி தட்டோட அளவுக்கு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து டைரெக்டாக தோசை தவாலையும் போட்டு எடுக்கலாம். பட் தோசை தவாவில் வேக வச்சு எடுக்கும்போது இட்லி தட்டில் செய்கிற மாதிரியான ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இப்போ இந்த மாதிரியான ஒரு பேன் எடுத்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் மீடியம் ஹீட்டில். இட்லி தட்டை வழக்கம் போல் பட்டர் அல்லது கீ வச்சுட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டா துண்டுகளை வந்து அது மேலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பரோட்டாவுக்கு மேலேயும் கீ அல்லது பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கீ பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மேபி நம்ம பரோட்டா கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிருந்தோம் அப்படின்னா 7 நிமிஷத்துலேயே கூட ஒரு பக்கம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா கலர் கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆயிரும். அந்த டைமில் நல்ல ஒரு சின்ன கரண்டி வச்சு திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டதுக்கப்புறமா அதர் சைடு வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்காது. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி நம்ம ஒன்று ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பரோட்டாவுக்கு என்ன மாதிரியான சைட் டிஷ் சாப்பிடுவோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் குருமா, சால்னா, சாம்பார், அந்த மாதிரி எல்லாமே இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சைட் டிஷ் வேணான்னு நினைக்கிறவங்க மில்க் மைடு கூட நீங்கள் சாப்பிட்லாம். மில்க் மைடு இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான, டேஸ்டியான, யூனிக்கான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.